கார்கோ பாக்கெட் வந்து நம்ம பேசிக்ஸ்லேயே லேர்ன் பண்ணோம். சேம் அந்த பேட்டர்னை அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மேலே 1.25, இந்த 2 சைட்லையும் ½ இன்ச் சீம் அலவன்ஸ். இப்போ ஃப்ளாப்புக்கும் ஃபுல்லாக த்ரூ அவுட் 4 பக்கமும் ½ இன்ச் சீம் அலவன்ஸ். அண்ட் இந்த பாக்கெட்டை சுற்றி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2.5 இன்ச்சஸில் ஸ்ட்ரிப்பு. 2 பாக்கெட்டுக்கு 2 ஸ்ட்ரிப் வேணும். ஒரு அரௌண்ட் 25 to 30 இன்ச்சஸ்க்கு இந்த ஸ்ட்ரிப் லென்த் இருந்தால் போதும். நம்மளோட கார்கோ பாக்கெட் இருக்கு இல்லையா, நம்ம பேசிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே நான் இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக ரைட் சைடில் பண்ணுறீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டர்ன் இப்படி வச்சுட்டு நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த அவுட்லைன்ஸை எப்படி மார்க் பண்ணிக்கோங்க, ரைட் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட். இது 2.5 இன்ச்சஸ்க்கு இருக்கும். ஸோ அதோட மிட் பாயிண்ட் வந்து 1.25. இப்போ இந்த லைன் எடுத்து கரெக்டாக இந்த பாயிண்ட்ல வைங்க. அதே மாதிரி இந்த லைன் எடுத்து இந்த பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இங்க லாக் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைட்லயும். இப்போ இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்க மேல நம்ம 1.25 இன்ச்சஸ் கொடுத்துருப்போம் ஸ்பேஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ½ இன்ச் எப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச். இப்போ இந்த மார்க்கிங் இருக்கு இல்லையா, இந்த லைன் வரைக்கும் ஒரு ஃபோல்ட் அண்ட் ஸ்டிச். இப்போ இதுக்கு மேல வர ஃபிளாப், இதுவும் ரைட் சைடு ஓவர் ரைட் சைடு இப்படி வச்சுக்கோங்க. ஷார்ப் டர்ன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இப்படி லாக் பண்ணிட்டு டர்ன் பண்ணுங்க. கரெக்டா இந்த ஃபிளாப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 0.25 மட்டும் எக்ஸஸ் விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த டர்ன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸை இப்படி நல்லா சிசர் வச்சோ இல்லைன்னா இப்படி ஃபிங்கர் வச்சோ இதை நல்லா இப்படி வெளியே எடுத்து விட்டுருங்க. ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபுல்லாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, 2.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிப்பை இது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே மேலே ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்குது, கரெக்ட்? அதனால இந்த ஸ்ட்ரிப்பும் நமக்கு ஃபினிஷ்டாக இருக்கணும். ஸோ 0.25 அண்ட் அகெயின் இன்னொரு ஒரு 0.25 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம 2.5 இன்ச்சஸ் ஸ்ட்ரிப்பு, இங்கே ½ இன்ச்சில் கரெக்டாக இந்த பீஸ் வச்சுருங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு ஈக்குவலாக இருக்கணும். இங்கே இப்படி வச்சு கரெக்டாக ½ இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக இந்த எண்ட் எங்கே இருக்கோ இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ அகெயின் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்லாண்டிங் லைன் வருது இல்லையா, அதை எப்படி மார்க் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து கரெக்டாக அந்த ஸ்லாண்டிங் லைன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்லாண்டிங் லைனை கட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு இது டர்ன் ஆகும்.
நம்ம துப்பட்டாலெல்லாம் வந்து லேஸ் பார்டர்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதுவும் இதே மாதிரி தான் பண்ணணும். டர்னிங்கில் எக்ஸாக்டாக மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த கார்னர் எக்ஸாக்டாக இருக்கணும். இப்போ அதை அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னருக்கு எக்ஸாக்டாக வர மாதிரி வைங்க. இதில் ஒரு ஸ்லாண்டிங் லைன், அவ்வளோதான். இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. அந்த 1/2 இன்ச் எங்கே இந்த ஸ்லாண்டிங் லைன் வருதோ அதோட க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் வெறும் இந்த ஸ்லாண்டிங் லைனை மட்டும் கட் பண்ணுங்க. இப்போ இங்கே நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். 1 and 2 கரெக்டாக இந்த பாக்கெட்டோட அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி இதில் ஒரு ஸ்டிச். இது சரியாக இதெல்லாம் வந்துடும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்கெட் ரெடி. இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இதில் 0.25 மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சைடும் நம்மளுக்கு இப்போ ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்குது. இந்த ஃப்ளாப்பும் நம்ம நீட்டாக இப்படி அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 0.25 ஸ்டிச் பண்ணுங்க. இப்படி ஸ்டிச் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த பாக்கெட் நமக்கு இந்த மாதிரி அட்டாச் ஆகிடும் பேண்ட்ல. இதுக்கு மேலே நம்மளோட ஃப்ளாப் இப்படி வரும். கிளியர்? ஸோ நம்மளோட கார்கோ பாக்கெட் ரெடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை கார்கோ பாக்கெட்ஸ் வைக்க போறீங்களோ இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும். பாக்கெட்டோட சைஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது, 6 இன்ச் வச்சுருந்தோமா? ஓகே, எக்ஸாக்டாக 6 இன்ச் இருக்கா? இந்த 6 இன்ச்சை வந்துட்டு இதில் மார்க் பண்ணுங்க. இந்த சைடு இருக்குல்ல, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த 6 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நான் மொத்தம் 2 பாக்கெட்ஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ ரைட்டில் ஒரு பாக்கெட் வைக்கிறேன், லெஃப்டில் ஒரு பாக்கெட் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எத்தனை பாக்கெட்ஸ் வேணுமோ அதை மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் நம்மளோட பாக்கெட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடலாம். நம்மளோட சைட் சீம் இங்கே இருக்குது, நம்மளோட கிராச் வந்துட்டு இங்கே இருக்குது. ஜஸ்ட் கிராச் எங்கே இருக்கோ அதை அந்த மார்க்கிங் நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கேருந்து 5 to 7 inches டவுனில் நம்மளோட பாக்கெட் வரணும். ஓகே, ஸோ இங்கேருந்து 5 to 7 inches டவுனில் நம்மளோட பாக்கெட் வரணும். இப்போ இங்கே நம்மளோட பாக்கெட்டோட சைஸ் என்ன, மொத்தம் 6 inch இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் 3, இங்கேருந்து இந்த பக்கம் 3, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கேயும் கீழேயும் 6 inches மார்க் பண்ணிடுறேன், இங்கேயும் 6. ஓகே, இப்போ இந்த பாக்கெட்டை இது மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். நம்மளோட கார்கோ பாக்கெட் இங்கே இருக்கு. இந்த ஃபினிஷ்டு பார்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதுக்கு மேலே வைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல. இப்போ இன்னொரு 6 inch நம்ம இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்டே, அதுவும் இப்போ நம்ம பேண்ட்ல மார்க் பண்ண 6 inchம் ஒன்றா மேட்ச் ஆகணும்.
பேண்ட்ல மார்க் பண்ணதும் இதுவும் கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. இத டர்ன் பண்ணிட்டு இங்கேயும் அதே மாதிரி மேட்ச் ஆகணும். ஸோ இது அப்படியே இப்போ இங்க நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா? இத இப்படி கரெக்ட்டா ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேல வைங்க. இப்போ இங்கேருந்து கிராஸா ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கணும். அவ்வளவுதான். இங்க நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ அதே மாரி இந்த சைட்லயும் வச்சுட்டு இந்த எண்டுல ஸ்டிச் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்கோ பாக்கெட் ரெடி. இப்போ இதுக்கு மேல இந்த ஃப்ளாப். இது நமக்கு இப்படி வரணும். இப்படி வச்சோம்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஃப்ளாப் எப்படி வைக்கணும்னா, கரெக்ட்டா நம்மளோட பாக்கெட்டோட ஓப்பனிங் இருக்கு இல்லையா? அங்க இப்படி வைங்க. வச்சுட்டு அதுலருந்து 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம். இப்ப எக்ஸாக்ட்டா நான் இந்த பாக்கெட் ஸ்டார்ட்டிங்ல வச்சிருக்கேன் இல்லையா? நீங்க அப்படிதான் வைக்கணுங்கிறது இல்ல. நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணியும் கூட வைக்கலாம். ஓகே. ஒரு 1/2 இன்ச் மேல மூவ் பண்ணி வச்சீங்கனாலும் நல்லாருக்கும். இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டு 0.25 இன்ச்சஸ்ல ஸ்டிச் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க நம்மளுக்கு பாக்கெட் ரெடி.